வணக்கம். தித்திக்கும் சுவையில் திளைத்திட வரவேற்பது உங்கள் ட்ரெண்டி ஹோம் மேக்கர். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வெஜிடபிள் அப்படின்னா பொட்டேட்டோ தாங்க ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு இந்த பொட்டேட்டோ வச்சு ஒரு டீப் ஃப்ரை ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் கண்டிப்பாக இதை சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி அதே டெக்ஸ்சரில் கொஞ்சம் கூடுதல் சுவைக்காக மசாலாலாம் சேர்த்து மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 6 வரமிளகா, நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா வறுத்தாச்சு, வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி வேற பவுலுக்கு மாற்றி ஆற வச்சிருங்க. இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னும் 3 இன்க்ரீடியன்ஸ் நமக்கு தேவை. வெங்காயம், பூண்டு, புதினா இலை. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி 8 பல்லு பூண்டையும் காய வச்சு எடுத்திருக்கேன். புதினா இலையும் நான் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த 3 பொருளையும் ஈரப்பதம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலா கூடவே நம்ம காய வச்சு வச்சிருக்கிற புதினா, பூண்டு, வெங்காயம், தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஃபைனாக கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோவை கட் பண்ணிக்கலாம். பீல் பண்ண பொட்டேட்டோவோட கார்னரை கட் பண்ணிவிட்டு ஒரு பேஸ் செட் பண்ணிக்கோங்க. 1 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி கட் பண்ண பீசஸ்லாம் திருப்பி அரேஞ்ச் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணுறதுக்கு பேர் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. கார்னர்ஸ் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை கூட நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பொட்டேட்டோஸும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சிருந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் ஒரு டவலில் ஸ்ப்ரெட் பண்ணி பேட் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு உடஞ்சிராம பொறுமையாக ஊற்றி ஊற்றி அந்த ஈரப்பதத்தை மட்டும் எடுத்துருங்க. பண்ணி ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சிருக்கிற பொட்டேட்டோஸை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பொரிக்க போகிறோம். ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு பொட்டேட்டோவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பொரிக்கும் போது 40லேருந்து 45 செகண்ட்ஸ் வரைக்கும் பொரிச்சா போதும். ஒரேடியாக நிறைய போட்டு க்ரௌட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கோங்க. $40 to 45 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம டிஷ்யூ ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்க பிளேட்ல இதை போட்டுடலாம். பொரிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு மேல ஒரு டிஷ்யூவோ இல்லை டவல் எடுத்து நல்லா ஒத்தி ஒத்தி எண்ணெயெல்லாம் எடுத்துருங்க. எண்ணெய் இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோஸில் நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. அரை மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பொரிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோஸை உள்ளே போட்டு பொரிச்சுக்கோங்க.
நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோஸ் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம டிஷ்யூஸில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பொட்டேட்டோவும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இந்த பவுலில் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட் தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொடியை சேர்த்துடலாம். உங்கள் தேவைக்கேற்ப மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆரிகனோ சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. பொரிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் நீங்கள் வெறும் சால்ட் மட்டும் தூவி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது வந்து சால்டட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். சுட சுட கிறிஸ்பியாக சால்டட் அண்ட் மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தயாராகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.